அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம 9ஆம் வகுப்பு அறிவியல்லேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, மையநோக்கு விசையின் அலகு யாது? மையநோக்கு விசையின் அலகு யாது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, நியூட்டன். இரண்டாவது வினா, குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஏற்படும் காற்றழுத்த மாற்றத்தை கணக்கிடும் காற்றழுத்தமானி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, பாரோகிராஃப். மூன்றாவது வினா, புவியின் மேற்பரப்பில் செயல்படும் சராசரி வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, 984 HPA. நாலாவது வினா, சீப்பினால் தலைமுடியை கோதுவதனால் என்ன இடம்பெறுகின்றன? சீப்பினால் தலைமுடியை கோதுவதனால் டேஷ் இடம்பெறுகின்றன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, மின்னூட்டங்கள் இடம்பெறுகின்றன. ஐந்தாவது வினா, மின்தடையின் அலகு என்ன? மின்தடையின் அலகு என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, ஓம். மின்தடையின் அலகு ஓம். ஆறாவது வினா, மின்னோட்டத்தின் அலகு குறியீடு என்ன? மின்னோட்டத்தின் அலகின் குறியீடு என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, ஏ. ஏழாவது வினா, தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை கூறும் விதி எது? தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை கூறும் விதி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, லென்ஸ் விதி. எட்டாவது வினா, ஒளியின் திசைவேகம் எதில் பெருமமாக உள்ளது? ஒளியின் திசைவேகம் எதில் பெருமமாக உள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, வெற்றிடத்தில். ஒளியின் திசைவேகம் வெற்றிடத்தில் பெருமமாக உள்ளது. ஒன்பதாவது வினா, வைரங்கள் மின்னுவதற்கான காரணம் என்ன? இது ஒரு முக்கியமான வினா. வைரங்கள் மின்னுவதற்கான காரணம் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, முழு அக எதிரொலிப்பு. வைரங்கள் மின்னுவதற்கான காரணம் முழு அக எதிரொலிப்பு. பத்தாவது வினா, தண்ணீரின் ஒளிவிலகல் எண் என்ன? தண்ணீரின் ஒளிவிலகல் எண் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, 1.33. 11வது வினா, வேகமாக வெப்பத்தை கடத்தும் முறை எது? இது ஒரு முக்கியமான வினா. வேகமாக வெப்பத்தை கடத்தும் முறை எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, வெப்ப கதிர்வீச்சு. 12வது வினா, வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு ஆகியவற்றின் மூலம் ஏற்படும் வெப்ப இழப்பை குறைக்கும் கருவி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, வெற்றிட குடுவை. 13வது வினா, படுகோண மதிப்பு 25 டிகிரி எனில் எதிரொலிப்பு கோணம் மதிப்பு என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் 25 டிகிரி. ஏன்னா படுகோண மதிப்பும் எதிரொலிப்பு கோண மதிப்பும் சமமாக இருக்கும். 14வது வினா, கடலின் ஆழத்தை அறிய உதவும் கருவி எது? கடலின் ஆழத்தை அறிய உதவும் கருவி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, சோனார். கடலின் ஆழத்தை அறிய உதவும் கருவி சோனார். 15வது வினா, சிறுநீரக கற்களை உடைக்க பயன்படும் ஒளி அலை எது? சிறுநீரக கற்களை உடைக்க பயன்படும் ஒளி அலை எது?
இதற்கான சரியான ஆப்ஷன் பி மீயொலி. சிறுநீரக கற்களை உடைக்க பயன்படும் ஒலியலை மீயொலி. 16 எதிரொலியை தெளிவாக கேட்க குறைந்தபட்சம் தொலைவு எவ்வளவு? இது ஒரு முக்கியமான வினா. எதிரொலியை தெளிவாக கேட்க குறைந்தபட்ச தொலைவு எவ்வளோ? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 17 மீட்டர். 17 ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு யாது? ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு யாது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ டெசிபல். ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு டெசிபல். 12 குளிர்வான விண்மீன்கள் எந்த நிறத்தில் தோன்றும்? குளிர்வான விண்மீன்கள் எந்த நிறத்தில் தோன்றும்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி சிவப்பு நிறத்தில். 19 சூரியனின் ஈர்ப்பு புவியை போல எத்தனை மடங்கு அதிகம்? சூரியனின் ஈர்ப்பு புவியை போல எத்தனை மடங்கு அதிகம்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 28 மடங்கு அதிகம். 20 ஸ்புட்னிக் செயற்கைக்கோள் அனுப்பிய நாடு எது? ஸ்புட்னிக் செயற்கைக்கோள் அனுப்பிய நாடு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி ரஷ்யா. ஸ்புட்னிக் செயற்கைக்கோள் அனுப்பிய நாடு ரஷ்யா. 21 ஒரு துளி மையினை நாம் நீரில் கலக்கும்போது நமக்கு கிடைப்பது என்ன? ஒரு துளி மையினை நாம் நீரில் கலக்கும்போது நமக்கு கிடைப்பது என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஒருபடித்தான கலவை. 22 பெட்ரோலிய சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படும் பிரித்தெடுத்தல் முறை என்ன? இது ஒரு முக்கியமான வினா. பெட்ரோலிய சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படும் பிரித்தெடுத்தல் முறை என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ வெண்ணெய் காய்ச்சி வடித்தல். பெட்ரோலிய சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படும் பிரித்தெடுத்தல் வெண்ணெய் காய்ச்சி வடித்தல். 23 சோடியத்தின் கொதிநிலை மதிப்பு என்ன? சோடியத்தின் கொதிநிலை மதிப்பு என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 890 டிகிரி. சோடியத்தின் கொதிநிலை மதிப்பு 890 டிகிரி. 24 அணு உலையில் பயன்படும் ஐசோடோப் எது? இது ஒரு முக்கியமான வினா. அணு உலையில் பயன்படும் ஐசோடோப் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி யுரேனியம் 235. 25 அணுவின் பெரும்பகுதி வெற்றிடமாக உள்ளது என கண்டறிந்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி ரூதர்போர்ட். இவர் தான் என்ன பண்ணுவார்னா தங்கத்தகட்டை வச்சு இந்த சோதனை மூலம் கண்டுபிடிப்பார். 26 தாவர உலகின் சிண்ட்ரெல்லா என அழைக்கப்படுவது எது? தாவர உலகின் சிண்ட்ரெல்லா என அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஆகாய தாமரை. தாவர உலகின் சிண்ட்ரெல்லா என அழைக்கப்படுவது ஆகாய தாமரை. 27 இரண்டாம் நிலை சுத்திகரிப்பில் நுண்ணுயிர்களை நீக்கம் செய்யும் முறை எது? இரண்டாம் நிலை சுத்திகரிப்பில் நுண்ணுயிர்களை நீக்கம் செய்யும் முறை எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி வீழ்படிவாதல். 28 மண்புழுக்களை புனிதமானவை என்று கூறியவர் யார்? மண்புழுக்கள் புனிதமானவை என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி கிளியோபாட்ரா. 29 யூட்ரிலஸ் யூஜினியே என்ற மண்புழு எந்த நாட்டை சேர்ந்தது? யூட்ரிலஸ் யூஜினியே என்ற மண்புழு எந்த நாட்டை சேர்ந்தது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஆப்பிரிக்க மண்புழு. 30 மீன் உற்பத்தி மற்றும் மேலாண்மை என்பது என்ன? மீன் உற்பத்தி மற்றும் வேளாண்மை என்பது கீழ்கண்டவற்றுள் எது?
இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஃபிசிகல்ச்சர். 31வது சால்மோனெல்லா டைஃபியால் ஏற்படும் காய்ச்சல் எது? சால்மோனெல்லா டைஃபியால் ஏற்படும் காய்ச்சல் எது? இது முக்கியமான வினா. சால்மோனெல்லா டைஃபியில் ஏற்படும் காய்ச்சல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி டைஃபாய்டு காய்ச்சல். 32வது எலும்பிற்கு பலத்தை அளிக்கும் வைட்டமின் எது? எலும்பிற்கு பலத்தை அளிக்கும் வைட்டமின் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி வைட்டமின் டி. 33வது தசை சோர்வுக்கு காரணமான உலோகம் எது? தசை சோர்வுக்கு காரணமான உலோகம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பொட்டாசியம். தசை சோர்வுக்கு காரணமான உலோகம் பொட்டாசியம். 34வது பித்த நீர் எது செரிக்க உதவுகிறது? பித்த நீர் எது செரிக்க உதவுகிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ கொழுப்புகள். பித்த நீர் கொழுப்புகள் செரிக்க உதவுகிறது. 35வது தொட்டாசினுங்கியின் அறிவியல் பெயர் என்ன? தொட்டாசினுங்கியின் அறிவியல் பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி மைமோசா புடிகா. தொட்டாசினுங்கியின் அறிவியல் பெயர் மைமோசா புடிகா. 36வது சிறுத்தை விட வேகமாக நீந்தக்கூடிய மீன் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி செயில் மீன். சிறுத்தை விட வேகமாக நீந்தக்கூடிய மீன் செயில் மீன். 37வது நாடாப்புழுவின் கழிவு நீக்க உறுப்பு எது? நாடாப்புழுவின் கழிவு நீக்க உறுப்பு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி சுடர் செல்கள். நாடாப்புழுவின் கழிவு நீக்க உறுப்பு சுடர் செல்கள். 38வது கார்பன் என்ற பெயரினை வழங்கியவர் யார்? கார்பன் என்ற பெயரினை வழங்கியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஆண்டனி லவாசியர். கார்பன் என்ற பெயரினை வழங்கியவர் ஆண்டனி லவாசியர். 39வது சமையல் சோடா என அழைக்கப்படுவது எது? சமையல் சோடா என அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி சோடியம் பைகார்பனேட். 40வது பின்வருவனவற்றுள் எது இயற்கை சாயம் அல்ல? பின்வருவனவற்றுள் எது இயற்கை சாயம் இல்லை? இதற்கான சரியான ஆப்ஷன் சி உருளைக்கிழங்கு. 41வது கைரேகை பதிவை கண்டறிய பயன்படும் வேதிப்பொருள் எது? கைரேகை பதிவை கண்டறிய பயன்படும் வேதிப்பொருள் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி நின்ஹைட்ரைன். கைரேகை பதிவை கண்டறிய பயன்படும் வேதிப்பொருள் நின்ஹைட்ரைன். 42வது சைக்ளமேட் என்பது எது? சைக்ளமேட் என்பது ஒரு இதற்கான சரியான ஆப்ஷன் சி செயற்கை இனிப்பூட்டி. சைக்ளமேட் என்பது செயற்கை இனிப்பூட்டிகள். 43வது தொட்டிச்சாயத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு எது? தொட்டிச்சாயத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ இண்டிகோ. தொட்டிச்சாயத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இண்டிகோ. 44வது அதிசய மருந்து என்று பெயரிடப்பட்டது எது? அதிசய மருந்து என்று பெயரிடப்பட்டது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி பென்சிலின். அதிசய மருந்து என்று பெயரிடப்பட்டதுக்கு எதுனா பென்சிலின். 45வது வலி நிவாரணி எது? வலி நிவாரணி எது?
இதற்கான சரியான ஆப்ஷன் சி நோவால்ஜின். வலி நிவாரணி எதுனா நோவால்ஜின். 46வது வினா முட்தோலிகளுக்கு எடுத்துக்காட்டு எது? முட்தோலிகளுக்கு எடுத்துக்காட்டு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ நட்சத்திர மீன். முட்தோலிகளுக்கு எடுத்துக்காட்டு நட்சத்திர மீன். 47வது வினா உச்சேரியா பான்கிராஃப்டி புழுக்களால் ஏற்படும் நோய் எது? முக்கியமான வினா. இதற்கான சரியான ஆப்ஷன் டி யானைக்கால் நோய். 48வது வினா பற்கள் காணப்படும் பறவை எது? பற்கள் காணப்படும் பறவை எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஆர்கியோப்டெரிக்ஸ். பற்கள் காணப்படும் பறவை ஆர்கியோப்டெரிக்ஸ். 49வது வினா ஒரே ஒரு கண் உடைய உயிரினம் எது? ஒரே ஒரு கண் உடைய உயிரினம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி கிரஸ்டேசியன்கள். கடைசி வினா பூச்சி உண்ணும் தாவரம் எது? பூச்சி உண்ணும் தாவரம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி நெப்பந்தஸ். நண்பர்களே, நீ நம்ம 9ஆம் வகுப்பு அறிவியலேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.